ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், தினமணி இன்னைக்கு மே 4ஆம் தேதி. இன்னைக்கு என்ன அப்படின்னா, எல்லா இந்தியாவிலுமே ஒரு திருவிழா மாதிரி. ஏன்னா எந்தெந்த மாநிலங்களில் யார் யார் முதலமைச்சராக உட்கார போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒவ்வொரு மாநிலமும் இருக்குது. எந்தெந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அரசியல் நியூஸ், நமக்கு அது தேவையில்லை. அட் த சேம் டைம் இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே. ஸோ இன்னைக்கு அதுக்குண்டான தீம் என்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லும்போது தான், இப்போ டெல்லியில் ஒரு 11 பேர் ஒரு கடையில் ஃபயர்னால இறந்துருக்குறாங்க. ஸோ இன்னைக்கு தான் அது நடந்திருக்கு. அதே மாதிரி ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே இவங்களுக்கு என்ன, கரேஜ் அண்ட் சர்வீஸ் தான் இவங்களோட டேக்லைனு. ஓகே, ஏகப்பட்ட இடங்கள்ல இவங்களோட உழைப்பு அறுதி பெரும்பான்மையானது. அட் த சேம் டைம் அவங்கள அளந்து கூட பார்க்க முடியாது அந்த சர்வீஸை. ஸோ போலீஸ் வேலையை விட அந்த ஃபயர் சர்வீஸ் அந்த ஒர்க் மிகப்பெரிய ஒரு, ஏன்னா உயிரை காப்பாற்றுற ஒரு வேலை இல்லைங்களா. ஸோ அதுதான் இன்டர்நேஷ்னல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே. இதுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான தீம் என்ன? ஸோ இந்த தீம் பெருசாக இருக்கிறதுனால அதை அதிகமாக கேட்க போகிறதில்ல. நமக்கு ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே என்ன அப்படின்னு மட்டும் கேட்பாங்க. மே 4. ஸோ அது மட்டும் பார்த்துக்குங்க. 2026. இது எப்போலேருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா, 2011 இதை கொண்டாடுறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராட்டிடியூடு. கிராட்டிடியூடுனா என்ன? நன்றி. அண்டு ஃபயர், கிராட்டிடியூட் அண்டு ஃபயர் ப்ரிவென்ஷன் எஜுகேஷன். எப்படி ஃபயர்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது, நெருப்புலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுங்கிற எஜுகேஷன், கல்வியும் கொடுக்கணும், அறிவையும் கொடுக்கணும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு நன்றி உள்ளதாக இருக்கணும் தாங்க தீமு. இது பெருசாக இருக்கிறதுனால இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இன்னைக்கு தினமணியில் ரொம்ப சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி நிறைய நியூஸ் இல்லை. ஸோ இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் ஒரு 1-2 நியூஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு மே 4 தமிழ்நாட்டில், வெஸ்ட் பெங்காலில், பாண்டிச்சேரியில் என்ற நாள். ஓகே, யார் முதலமைச்சராக வரப்போகிறாங்கன்னு, வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி தான் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதில் தெரியுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத 6 மணிக்கு தான் தெரியும். நமக்கு தெரிய வேண்டியது இதுதான், இசிஐ நெட்டு. ஸோ இதில் இசிஐ நெட்டு, இதை நமக்கு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரிசல்ட்டை உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து விட்டாங்களே அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் இசிஐ நெட்டு அந்த ஆப்பு. அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு போர்ட்டலும் இருக்கு. அதுதான் அந்த போர்ட்டல், result.eci.gov.in. ஸோ இதையும் நமக்கு அசம்ஷன்ல அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது 2 தான் நமக்கு இன்னைக்கு உண்டான இந்த ஆர்டிக்கல்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் கேட்கறதுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஜபல்பூர்ல ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ சமீப காலங்களா அந்த யமுனா ரிவர்ல அப்பங்கிறது படகு கவுந்து கொஞ்சம் பேர் இறந்து போயிருந்தாங்க. ஸோ 11 பேரோ 12 பேரோ. இங்கேயும் அதே மாதிரி 13 பேர் இறந்துருக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 5 பேர். அந்த அணையில், ஏன்னா நீர் சுற்றுலா தலங்களில் நீரில் போகும்போது போதுமான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இல்லை. சேஃப்டி ஜாக்கெட் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை எத்தனை பேர் அதில் அந்த ஒரு படகுல ஏற்றணும், அதில் அவங்க நம்பரை ஃபாலோ பண்ணாமல் காசுக்காக நம்பர் ஆஃப் பர்சன்ஸை ஏற்றுறாங்க. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதனால கிட்டத்தட்ட 13 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இது அந்த டிசாஸ்டர். இதுவும் ஒரு டிசாஸ்டர் மாதிரி தான். ஓகே, இதில் ஃபுல்லாகவே அவங்க எதுவுமே ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணல, சேஃப்டியை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறதான் இதில் சொல்கிற ஒரு விஷயம். ஓகே, எந்த இடம் நம்மளுக்கு மட்டும் கேட்பாங்க. மத்திய பிரதேச மாநிலம் பர்கி அணை. ஓகே, எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பர்கி அணை, 13 பேர் உயிரிழந்தாங்க. இதை கேட்க மாட்டாங்க, பர்கி அணை மட்டும் கேட்பாங்க. இந்த ஜபல்பூர் மாவட்டம் எங்கே இருக்குன்னா, நர்மதை ஆற்றில் தான் இந்த பர்கி அணை கட்டியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ வேற ஒன்றும் இதில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இல்லை. ஏன்னா இன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் அறிவிக்கிற நாளுங்கிறதுனால நிறைய நியூஸ் வெளியில இல்லை. ஓகே, இது பொருளாதார சமநிலை இல்லாத வளர்ச்சி. இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்றத்தாழ்வு இருக்கு, பொருளாதாரம் சமமா அனைத்து மக்கள்கிட்டயுமே இல்லை. 1% மக்கள்கிட்ட, பணக்காரர்கள்ட்ட 10% பணக்காரங்க இருக்காங்க. அந்த 10% பணக்காரங்க 58% ஆஃப் சொத்து குவிப்பு வச்சிருக்கிறாங்க. அதுலேயுமே 40% 1% அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ 50% மக்கள் என்ன பண்றாங்க, கொஞ்சம் தான் சொற்பமான பணங்கள் வச்சிருக்காங்க, சொத்து பத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார சமநிலை இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் சொல்றா அப்படின்னு பார்த்தா அவங்க தான் இவங்க. ஓகே, உலக சமத்துவமின்மை அறிக்கை 2026 இங்க வெளியிட்டிருக்கிற அறிக்கையில பெண்கள் வீட்டு வேலையும் செய்யறாங்க, ஆபீஸ் வேலையும் செய்யறாங்க. அவங்க வாரத்துக்கு கிட்டத்தட்ட 53 மணி நேரம் ஹவர்ஸ் வேலை செய்யறதா சொல்றாங்க. ஓகே, 53 மணி நேரம். ஸோ 8 மணி நேரம்னு வச்சுக்கிட்டா கூட
அவங்க எத்தனை நாள் எக்ஸ்ட்ரா எப்படியோ சாப்பாடு செய்ய அந்த இதுன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் போட்டு 53 மணி நேரம். ஆண்கள் 56 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் கணக்கு போட்டால் வரும். ஓகே. அட் த சேம் டைம் பெண்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கு, அதுக்கு உண்டான ஊதியம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. கம்பேர் பண்ணுறப்போ ஆண்களை விட கிட்டத்தட்ட 30% அது கம்மியாக தான் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. அதையும் பார்ப்போம். அப்புறம் ஏற்றத்தாழ்வு. பெண்கள் வாரத்துக்கு சராசரி 53 நேரமும் உழைக்கிறாங்க, ஆண்கள் 43 நேரம் மட்டும்தான் உழைக்கிறாங்க. இதையும் கேட்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் 2018-2022 ஆண்டுகளுக்கு பிறகு 10% நபர்களின் வருமானம் 90% மக்களின் வருமானத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. 90% மக்களோட வருமானத்தை விட அதிகமான வருமானம் 10% மக்களே வச்சிருக்காங்க. அதுல தான் இதுல சொல்றாங்க 1% பணக்காரர் 40 சொத்துக்களை வச்சிருக்கிறாங்களாம். மொத்தம் 10% பணக்காரர்கள் 58% நாட்டில் இருக்கிற அனைத்து சொத்துக்கள்லையும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் பொருளாதார நிலைமை இருக்கு அப்படின்ட்டு நமக்கு மெயின்ஸ்ல கேட்கலாம். ஓகே. ஸோ அதனால பார்த்துக்குங்க. ஸோ இது ஒரு சேட்டலைட் விண்ணில் வெற்றிகரமாக விலை நிறுத்திய ஆப்டோசர். ஓகேவா? ஆப்டோசர், டோசர்ங்கிற ஒரு சேட்டலைட், ஆப்டோசர். ஸோ இது செயற்கைக்கோள். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் ஒளியியல் எலக்ட்ரோ ஆப்டிக்கல்ஸ் சென்சார் மற்றும் செயற்கை துறை ரேடார் சென்சாரை இதை எடுத்துக்கிட்டு சேட்டலைட்டை அதோட நிலைப்பாதையில நிறுத்தியிருக்கு. ஓகே. இது வெற்றிகரமா உலகின் முதல் ஆப்டோசர் செயற்கைக்கோள். அதுக்கு பேர் என்ன? திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இந்தியால. ஓகே. இது எங்கன்னா கர்நாடகா மாநிலம் பெங்களூரை சேர்ந்த கேலக்ஸ் ஐ என்னும் புத்தாக்க நிறுவனத்தால் இந்த ஸ்டார்ட் அப் தான் இவங்க இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஆப்டோசர் ஃபர்ஸ்ட் இந்த சென்சார் சம்பந்தப்பட்டது. ஸோ இதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் அண்ட் டெக்ல. ஓகே. திருஷ்டி, இதுக்கு பேர் திருஷ்டி. ஓகே. எந்த கம்பெனின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ நிறைய வந்து பிரைவேட்லேயே வந்து எலான் மஸ்க் கம்பெனி மாதிரி பிரைவேட்டே வந்து இப்போ சேட்டலைட்லாம் பில்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ராக்கெட்டும் பில்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போன வாரம் கூட ஒரு பிரைவேட் ராக்கெட்டை சதீஷ் தவான்லேருந்து விண்ணுக்கு செலுத்திருந்தாங்க. ஓகே. இந்த கேலக்ஸ் ஐ என்னும் புத்தாக்க நிறுவனம் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இந்த ஆப்டோசர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எலக்ட்ரோ ஆப்டிக்கல்ஸ் மின் ஒளியியல்லையும் செயற்கை துறை ரேடார் சென்சார் இது மூலியமாவும் தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் வெளில செலுத்திருக்காங்க. திருஷ்டின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல சூரிய ஒளி மற்றும் தெளிவான வான் சூழலில் உயர் தெளிவு திறன் கொண்ட புகைப்படங்களை நமக்கு ஆராய்ச்சிக்காக அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் திருஷ்டின்னு பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்டோசர் இந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்க, கேலக்ஸி ஐ. ஓகே. கேலக்ஸி ஐ. ஓகே. அடுத்த நியூஸ் போயிடலாம். ஸோ இங்கே மணிப்பூரில் பிரச்சனைகள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியும். மைத்தேயி அண்ட் குகி இன மக்கள் போராடிட்டு இருக்காங்க 3 வருஷமா. அங்கே ஏகப்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு, கிளர்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது அங்கே நடந்த எலெக்ஷன்லேருந்து தான் இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 பேர் இறந்தாங்க. அதை வந்து அனுசரிக்கிற விஷயமா தான் இன்னைக்கு சொல்றாங்க. மணிப்பூர் கலவரத்தின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. ஓகே. 100 பேர் உயர்ந்து குகி பழங்குடியினர் 250 பேர் இறந்து விட்டதாகவும் சொல்றாங்க. குகி இன மக்கள், மைத்தேய் இன மக்கள் அங்கே இருக்கிற நமக்கு ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் கிளாஸ்ல இதுமாரி கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கும்போது சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, பிஜேபி அவங்க அரசியலில் வரும்போது அங்கே மணிப்பூரில் ஆட்சியை பிடிக்கும் போது மைத்தேய் இன மக்கள் எத்தனை % இருக்காங்கன்னா 60% மக்கள் இருக்காங்க. மற்ற ட்ரைபிள்ஸ் அங்கே மொத்த ட்ரைபிள் இனம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53 இருக்கு. அதுல ஒரே ஒரு இனம் மைத்தேய் இனம், அவங்களுக்கு 60% மக்கள் இருக்கிற அவங்களுக்கு SC ST அந்தஸ்து கொடுக்குறாங்க. இதனால வேலைவாய்ப்பு போகும், அனைத்து சலுகையும் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால மற்ற இன மக்கள் பாதிக்கப்படுவாங்க. குகி இன மக்களாக இருக்கட்டும், மற்ற நாகா இன மக்களாக இருக்கட்டும், அவங்களாம் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால எழுந்த போராட்டங்கள் தான் இவ்வளவு போராட்டங்கள். ஓகே. வேற இன்னும் இது இல்லை. அதனால அங்கே கலவரங்கள் நாளுக்கு நாள் ஆகிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கவர்னர் ஆட்சி தான் நடந்தது. இப்போ மைத்தேய் இன மக்கள் முதலமைச்சராக இருந்தாலும் திருப்பி அங்கே பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதான் இது. ஸோ அதை பாருங்க. இது இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த மில்லேனியம் இயர்ல 58,827 பேர் இடம்பெயர்ந்திருக்காங்க இந்த பிரச்சனையினால. அதோட மட்டும் இல்லாம 7,890 பேர் வீடுகள் முழுமையாகவும் வீடுகளே இல்லாம இந்த கிளர்ச்சியில ஏகப்பட்ட பேர் வந்து ஸ்ட்ரீட்ல தங்குற நிலைமையில இருக்காங்க. வாழ்வாதாரம் போயிடுச்சு, பல சொந்தங்களை இறந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கு. அங்கே லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஸோ ஆப்ஸ்பா ஆக்ட் வேற அங்க நிலை நிறுத்தியிருக்காங்க. அது எந்த அளவுக்கும் ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் சின்னர், இவர் என்ன பண்ணா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு டென்னிஸ் பிளேயர், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர் தான் சின்னர். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 புள்ளி கொண்ட
கண்டினியூஸாக இது வரைக்கும் வரலாறுல காணாத ஒரு விளையாட்டு வீரர், டென்னிஸ் வீரர், அனைத்து களிமண் இருக்கும், அதுக்கப்புறம் கார்பெட் போட்டு ஆடுறது, அதுக்கப்புறம் பீச், இதேமாரி இதில் அனைத்து சீரீஸ்லையுமே கண்டினியூஸாக ஜெயிச்சிருக்கிறாரு. அதுதான் சின்னர். ஸோ இதுதான் உலக சாதனை பண்ணியிருக்காங்கன்றாங்க. 9 மாஸ்டர்ஸ் போட்டிகளில் இருக்கிற நிலையில் சின்னர் 8 போட்டிகளில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாரு. அதுவும் கண்டினியூஸாக வித்தவுட் ஃபெயில். அதான் இதில் சொல்லியிருக்கு, வேர்ல்ட்ஸு, மியாமி மாஸ்டர்ஸ், மான்டெக்ரோலோ மாஸ்டர்ஸ், மாட்ரிட் ஓப்பன் போட்டியில் மொத்தம் 1000 புள்ளி கொண்ட 5 மாஸ்டர்ஸ் போட்டிகளில் அடுத்தடுத்த சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாரு. ஓகே, ஸோ இதுதான் உலகில் நம்பர் 1 வீரரான சின்னர் ஆடவர் ஒற்றையர் இறுதியில் இந்த சாதனையை பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ரஃபேல் நடாலோ, ஜோகோவிச்சோ, ரோஜர் ஃபெடரோ யாருமே பண்ணலை. இவர் தான், இந்த சின்னர் தான் ஃபர்ஸ்ட் இந்த சாதனையை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு உண்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார சமநிலை இல்லை அப்படிங்கிறத, சமநிலை இன்மையில் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸே வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்தில் ஏற்பட்ட அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை பார்த்தோம். விளையாட்டுத்துறையில் மாஸ்டர்ஸில் கண்டினியூஸாக 5 மாஸ்டர்ஸில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கார் சின்னர், அதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் மணிப்பூர் பிரச்சனை, அதுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு எலெக்ஷனில் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, அதை எப்படி உடனே லைவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி நெட் ஆப்புங்கிறத பார்த்தோம். ஸோ இதெல்லாம். அதுக்கப்புறம் டோசர் ஆப், இவங்க அந்த சேட்டலைட்டை விட்டுருக்குறாங்க. அது வந்து சோனார் மூலயமா ஒர்க் ஆகுறது. ஸோ ஆப்டிக்கல்ஸ் மூலயமா. இது வந்து பெங்களூரை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப். ஓகே, கேலக்ஸி ஐங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்தோம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் உள்ளதான். அது இல்லாமல் இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே, அதையும் பார்த்தோம். Send a map. You dare to dream, we care to accomplish.